நானும் என் தோழியும் அன்று எப்பொழுதும் போல மாலை நேரம் நானும் என் தோழியும் நடந்து வந்து கொண்டிருக்கும்போது என் மனதில் ஒரு யோசனை. இன்று என் தோழியை என் வீட்டுக்கு அழைத்து சென்று பிறகு அவள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் என்று என் தோழியிடம் கூறினேன். அவளும் ஒற்றுக்கொண்டால் இருவருமாக முதலில் என் வீட்டு வாசலுக்கு சென்றோம். என் தாய் எப்பவும் சிரித்த முகத்துடன் வந்து வரவேற்பவள். அன்றும் அதே சிரித்த முகத்தோடு தான் வெளியில் வந்தாள். வந்து என் தோழியுடனும் என்னையும் பார்த்துவிட்டு, நீ அந்த பன்றிக்குட்டி வளர்க்கும் தெய்வானையின் மகள் தானே அப்படி என்று என் தோழியிடம் வினவினாள். என் தோழியும் ஆமாம் அம்மா என்று கூறினாள். உடனே என் தாய், நீ உள்ளே செல், கை கால் முகம் அலம்பி விட்டு வா என்று சற்று கோபமாகவே கடிந்து கொண்டாள். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. நானும் என் தாய் கூறியபடியே உள்ளே சென்று கை கால் முகம் அலம்பி விட்டு வரலாம் என்று சென்றேன். என் தாய் அன்று கூறியது எனக்கு புரியவில்லை. ஒருவேளை என் தோழிக்கு புரிந்ததோ என்னவோ. நான் வெளியில் வந்து பார்க்கும்போது என் தோழி அங்கு இல்லை. நாட்கள் சென்றன. மீண்டும் ஒரு நாள் அதே சாயந்தர பொழுது நானும் என் தோழியும் பள்ளி முடிந்து வரும் பொழுது அன்றும் எனக்கு ஒரு யோசனை. இன்று நம் தோழியிட வீட்டிற்கு செல்லலாம் என்று. அங்கு என் தாய் போலவே என் தோழியின் தாயும் எங்களை அன்பாக வரவேற்றாள். சமைத்து வைத்திருந்த மரவள்ளி கிழங்கை எனக்கும் என் தோழிக்கும் பகிர்ந்தளித்தாள். நானும் என் தோழியும் அவள் வீட்டருகில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே என் தோழிக்கு சொந்தமான பன்றிக்குட்டிகள் அங்கு மேய்ந்து கொண்டிருந்தன. அதை பார்த்து கொண்டே நான் யோசித்து கொண்டிருந்தேன், என் தாயும் அன்பானவள் தானே, ஏன் அன்று என் தோழியையும் இதே மாதிரி வரவேற்கவில்லை என்று. அன்று அதற்கு அர்த்தம் புரியவில்லை. இன்று புரிகின்றது. ஆனால் இன்றளவும் ஆண்டுகள் பல கடந்துமே எந்த மாற்றமும் வரவில்லை என்பதை நினைக்கும் பொழுது மனம் வருந்தத்தான் செய்கின்றது. மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும். நானும் என் பழைய நினைவுகளுடன் அலமாரியில் இருந்து எடுத்து பார்த்து கொண்டிருந்த பள்ளி பயிலும் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை மீண்டும் அலைமாரியில் வைத்துவிட்டு செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.